सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் வந்து இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு வந்து பிராத்மிக்கில் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் வந்து 3 பார்ட்டாக நாங்கள் வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ வந்து செகண்ட் மாடல் கொஷின் பேப்பரு மொத்தம் டோட்டலாக 3 மாடல் கொஷின் இருக்குது. அந்த 3 மாடல் கொஷினையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாடலையும் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டலாக 3 சேர்த்து 9 வீடியோஸ் வரும். இதையே நீங்கள் ஃபுல்லாக தரவாக படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா ஷூராக வந்து அப்படியே சென்டர் மார்க் அப்படியே எடுத்துடலாம். இப்போ வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறதுலாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் எக்ஸாம் எழுதுறது வந்து கோடு போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த கோட்டு கீழே தான் நீங்கள் வந்து நீங்கள் எழுதணும். கோட்டுக்கு மேலே வந்து நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. அதை முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து இதில் எழுதி நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து அவங்களே டீச்சர் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒன் டைம் நான் சொல்லிடுறேன். கொஷின் பேப்பர் வந்து மொத்தம் 95 மார்க்ஸ் தான் வரும். ஹேண்ட் ரைட்டுக்கு வந்து ப்ளஸ் வந்து 5 மார்க் கொடுக்குறாங்க. இதில் வந்து 3 வீடியோஸாக நாங்கள் போடுறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் மாடல் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் போடுறோம். பரீட்சா கம் அப்படின்னா வந்து தேர்வுடைய நம்பர் வந்து எழுதி சொல்கிறாங்க. எக்ஸாம் ஹால் டிக்கெட்டோட நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்புறம் வந்து இங்கே வந்து நேம் ஆஃப் த சென்டர் அப்படி எந்த ஊரில் எழுதுறீங்களோ, இப்போ சேலம்னா சேலம் அப்படின்னு சொல்லி சென்னைனா சென்னை, இந்த மாதிரி வந்து அந்தந்த ஊர் பேர் வந்து மதுரைனா மதுரை, இந்த மாதிரி அந்த இடத்துல எழுதணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களே எக்ஸாம் ஹால்லேயும் டீச்சர் சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து தமிழ் எழுதலாம், ஆங்கிலத்துலேயும் நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம். இங்கே வந்து சஃபாய் அங்க் அப்படின்னா வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து அவங்க கொடுக்குறாங்க. கொஷின் பேப்பர் வந்து 95 தான் வரும். அந்த 95 சேர்த்து தான் அந்த 5 மார்க் போட்டு தான் வந்து 100 மார்க்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. அந்த பரீட்சைக்கு ஹஸ்தாக்சர் அப்படின்னா வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து உங்கள் உங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கையெழுத்து நீங்கள் போடணும். அங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஹால்லேயே வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த மாடல் கொஸ்டின் இப்படி தான் வரும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஒமனில் கின்கின் 5 பிரசன்னைக்கு புத்தர் ஏக்கு வாக்கியமே லிக்கியே. இந்த கேள்வியோட வினாக்கு வந்து 5 வினாக்களுக்கு மட்டும் வந்து பதில் வந்து ஒரு வாக்கியத்தில் மட்டும் விடை எழுதுனா போதுன்றாங்க. மொத்தம் வந்து இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு. அவங்க டோட்டலாக 10 கொஷின் கொடுப்பாங்க. ஏதாவது 5 கொஷின் மட்டும் எழுதுங்க. எந்த கொஷின் உங்களுக்கு தெரியும் அந்த கொஷினோட நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுருங்க. இந்த மாதிரி தான் கொஷின் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அந்த எந்த கொஷின் தெரியும் அதுக்கு நேராக நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் எழுதிருங்க. கொஷினில் உங்களுக்கு பாதி ஆன்சர் கொஷினை புரிஞ்சிட்டா போதும், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். 2 மார்க். ஃபஸ்ட்டு வந்து கியா வகு மேஜிகை, என்ன அது மேஜையா? கியான என்னன்னு அர்த்தம், வகுனா அது, மேஜிகை அது என்ன மேஜையா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. இந்த மேஜை காட்டி கேட்டதுனால ஆமாம் நம்ம சொல்கிறதுக்கு ஹாங் ஹாங் அப்படின்னு வந்து நேச்சுரல் மூக்கில் தான் உச்சரிக்கணும். அவங்க சந்திரபிந்து போடணும். இந்த ஹாங் போட்டு சந்திரபிந்து போடணும். ஹாங்கு வகு மேஜிகை. இந்த வகு மேஜிகை வந்து அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிட்டு இங்கே ஹாங் மட்டும் போட்டால் போதும். கியாக்கு பதிலாக இந்த கொஷின் மார்க் பதிலாக என்ன பண்ணுனீங்க, கொஷின் பதிலாக நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைப்போம். அந்த வாக்கியம் முடிஞ்சால் இங்கே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது, ஒரு கோடு மாதிரி போட்டு ஒரு புள்ளி வச்சுட்டா போதும். அப்போ தான் இந்த வாக்கியம் வந்து முடிஞ்சதாக அர்த்தம். புள்ளி வைக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு கோடு வந்து போட்டினாவே இந்த வாக்கியம் முடிஞ்சது நம்ம இப்போ தெரியும். அதனால ஞாபகம் வச்சுங்க. அடுத்து செகண்ட் கொஷின் வந்து கியா ஆப்பு வக்கீல்கை, என்ன நீங்கள் வக்கீலா? நகி மை வக்கீல் நகி ஹூம், இல்லை நான் வந்து கியான்ற இடத்துல இல்லைன்னு நம்ம எழுதிட்டு மை வக்கீல் நகிஹேன், இல்லை நான் வந்து வக்கீல் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல இப்போ நான் அப்படிங்கும்போது மைன் வந்து அந்த இடத்துல வந்து ஹூம் வந்து கண்டிப்பாக வரணும். இங்கே வந்து ஹே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்பு வந்ததுனால ஹே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே மை வந்ததுனால வந்து ஹூ, இப்போ நாம் தான் சொல்கிறேன் நான் வந்து வக்கீல் இல்லை அப்படிங்கும்போது மை வந்ததுனால ஹூம் வந்துடும். அடுத்து தேர்டு வந்து தூத்து கைசாகை. தூத்துனா வந்து பால் வந்து எப்படி இருந்தது? தூத்து அச்சாகை, பால் வந்து நன்றாக இருந்தது. அப்போ அது கைசா அப்படின்றதுல நன்றாக எப்படி இருந்தது, நன்றாக இருந்தது, அச்சா. ஃபோர்த்து வந்து காடி ககாங்ஷா ஆத்திகை, வண்டி எங்கே இருந்து வருகிறது? காடி பாஜார் சே ஆத்திகை. அப்போ வந்து ககாங்கன்ற இடத்துல பாஜார்னு எழுதிடணும். எழுதி மீது வந்து அப்படியே எழுதிடலாம். வண்டி கடையிலிருந்து வருகிறது. மைதான் ககாங்கை, மைதானம் எங்கே இருக்கிறது? மைதான் ஸ்கூல் கே பாஸ், மைதான் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அப்போ ஸ்கூல் கே பாஸ், இந்த ககாங் பதில் ஸ்கூல் கே பாஸ் எழுதி அதை எழுதணும். பார்க்காம படிச்சுக்கிங்க. எழுதிட்டு ஹை வந்து அப்படியே எழுதிடணும். சிஸ்து வந்து ஷாம் கோ தும் கியா கரேகே,
மாலையில் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்குறாங்க. நீ கியா கரேகி, நீ என்ன செய்வாய். ஷாம்கு மை மந்திர் ஜாவுங்கா. அப்போ வந்து ஷாம்கு அப்படின்னு வந்து ஷாம்கு வந்து அப்படியே எழுதிட்டு நீ என்ன செய்வான்னு, அப்போ நீ என்ன செய்வ அப்படின்னா நான் கோவிலுக்கு போவேன். அப்புறம் அப்போ தான் மை போட்டு மந்திர் ஜாவுங்கா போவேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து இது ஃபியூச்சர் டென்ஸில் வரும் ஜாவுங்கா. ஈஸ்ட் கர்மே கித்தனை கம்ரே ஹை. இந்த ஈஸ்ட் கர்மே உங்கள் வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்கின்றன. ஈஸ்ட் கர்மே சே கம்ரே ஹை. அப்போ அந்த கித்தனைன்ற இடத்துல சே எழுதலாம், தீன் எழுதலாம், தோ எழுதலாம், சார் எது வேணாலும் எழுதலாம். உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றாங்க. இங்கே வந்து 6ன்னு போட்டிருக்கு. சே கம்ரே ஹை. கல் கோன்சா தின்ஹை. கல் சனிவார் ஹை. இன்று என்ன நாள் அப்படின்னா அப்போ வந்து சனிவார் ஹை. சா நீ வா ஏர் சனிவார் ஹை. இன்று சனிக்கிழமையாக இருக்கிறது. ரவி அவர் கரீம் ககாம் கேள்தேகை. ரவியும் கரீமும் எங்கே விளையாடுகின்றனர். ரவி அவர் கரீம் அப்படியே இந்த கரீம் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு இந்த ககாங் பதிலாக மைதான்மே கேள்தேகை. இந்த கேள்தேகைன்னு அங்கே இருக்குது. அப்படி இந்த மைதான்மே ரவியும் கரீம் வந்து மைதானத்தில் விளையாடுகின்றன. 10th வந்து வனஜா தும் ககாங் படித்தீகோ. வனஜா நீ எங்கே படித்து கொண்டிருக்கிறாய், நீ எங்கே படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வனஜா பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வனஜா சொல்கிறான் மை காந்தி ஸ்கூல்மே, நான் காந்தி ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ தான் மை வந்ததுனால என்ன வரணும் நான் சொல்லியிருக்கேன், ஹூ வரணும். நான் காந்தி அவங்க ஸ்கூல் நேம் இது காந்தி ஸ்கூல்மே அப்படின்னா அவங்க பள்ளிக்கூடத்து நேம் சொல்கிறாங்க. நான் காந்தி ஸ்கூல்மே படித்தேகும். இந்த 10ல் வந்து ஏதாவது 5 எழுதுனா போதும். செகண்ட் ரோமன் கின்கி சார்க்கு அக்ஷரமே லிக்கியே. இந்த 4 வந்து அக்ஷரம் அப்படின்னா எண்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 எண்களுக்கு மட்டும் வந்து ஹிந்தியில் வந்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. அவங்க டோட்டலாக பார்த்தா 8 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஏக்கிலேருந்து வந்து 50 வரைக்கும் இருக்குது, 50 வரைக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்குது. இந்த இதில் நம்ம அந்த 50க்குள்ள எந்த நம்பர் வேணாலும் கொடுப்பாங்க. அது ஏதாவது வந்து நீங்கள் 4 மட்டும் எழுதுனா போதும். 8ல் 4 எழுதுனா ஒன்று வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து 5 பான், இந்த 5 பான்ஸ், 11 கியாரஹ், 19 19, 26 26, 31 31, 40 40, 42 42, 48 48. இதில் 4 மட்டும் எழுதணும். அடுத்து தேர்ட் ரவுண்ட் பாருங்கள். கின் தோ பத்தியோம் கா பாவார்த்த பிராந்திய பாஷாமே லிக்கியே. இது வந்து பத்தியம் அப்படின்னா நீங்கள் பாடல் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து இந்த பாடலை நீங்கள் படிச்சுட்டு பல்வான் பண்ணும். நம்மளுக்கு வந்து இப்போ அந்த போயம் இருக்குது, போயம் சாப்டரில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் மொத்தம் வந்து 5 கொடுப்பாங்க, ஏதாவது 2 மட்டும் எழுதணும். பிராந்திய பாஷை இந்த போயத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ்லனாலும் நம்ம அதுக்கு மீனிங் எழுதலாம், அப்படின்னா தமிழில் கூட எழுதலாம். நீங்கள் ஏற்கனவே வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் வந்து புக்ஸில் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். அதே போல் மாடல் புக்ஸும் நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே போய் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அதை படிச்சுக்கிங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதலாம். ஒன்றுக்கு 5 மார்க்கு. இது ரொம்ப ஈஸி. இது வந்து இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இடம் சொல்லிட்டு எழுதணும். அடுத்து வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு விளக்கம் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த பாடல் வந்து எதில் வந்ததுக்கு இப்போ பல்வான் பண்ணணும். பல்வான் பணம் என்ற பாடல் வந்து வந்துள்ளது என்று இந்த பல்வான் பணம் ஹிந்தியில் எழுதிட்டு அது ஆத்தர் நேம் எழுதணும், ஆசிரியர் பேர். அப்புறம் என்னை பற்றி சொல்லியிருக்காருன்றது அதை வச்சு நம்ம விளக்கம் எழுதுகிறோம். ஈஸியாக அதில் 5 மார்க் கிடச்சி நல்லா அதை படிச்சுங்க. செகண்டு ரொம்ப ஈஸி. மாங் பாப் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்றத ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்டு வந்து தீபக் சேச்சி விளக்குன்றது என்ன கற்றுக்குறோம் அப்படின்றது. இதுவும் எல்லாமே திரும்ப திரும்ப வர்றது தான் வந்திருக்கு. இதையும் நல்லா பார்த்துங்க. இதில் மொத்த டோட்டலாக 5 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். फोर्थ रोमन किसी एक दोहे का कंटेस्टर रूप जियोन का जियोन लिखिए. அப்போ வந்து தோகை வந்து மனப்பாட செயல் எழுதி சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது வந்து மொத்தம் 3 கொடுப்பாங்க. அவங்களே இந்த மாதிரி கொடுப்பாங்க மாடலில். உங்களுக்கு எது தெரியுமோ அதாவது 1 மட்டும் எழுதுங்க. ஆரம்பம் 1 கொடுத்துருவாங்க. திருக்குறள் போல் ஆரம்பம் கொடுத்து இந்த இடத்துல முடிவு கொடுத்துருவாங்க. அது அந்த எது உங்களுக்கு படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதலாம். இந்த 3மே வந்து கண்டிப்பாக வரும். அப்படின்னா 2 படிச்சுட்டா கூட ஏதாவது வந்து 1 எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3மே நீங்கள் படிச்சுட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும். 1 ஒரு தோகை எழுதுனா 4 மார்க் உங்களுக்கு. சாது ஐஷா சாகியே
जैसा रूप सुबार चार सार को कही रहे दोदा देग उड़ाई तुलसी मीठे वचन थे सुख उपजत सवु और बशीकरण यज्ञ मंत्र परिहरु वचन कठोर तैडुनंद दरवर फल नहीं गाते हैं सर्वर पियहिन ना पान कही रहीम परगाजिन हित संपत्ति संसहु सुजान 5th रोमन किनकी 3 का अर्थ பிராந்திய பாஷா में लिखिए இது வந்து பொருள் எழுதுக சொல்லியிருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 8 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து 3 மட்டும் எழுதினா போதும். அங்கே ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஒன்றால் அதுக்கு வந்து பொருள் எழுதலாம், அப்படின்னா தமிழில் கூட நீங்கள் எழுதலாம். தந்திருஷ்டி உடல் நலம், பைதா கர்ணா விளைவித்தல், மில்னா கிடைத்தல், ஆப்சுமே தங்களுக்குள், ஜோத்னா உழுதல், உழுதுனா வந்து விவசாயம் செய்கிறது, ரக்வாலி கர்ணா காவல் காத்தல், மஞ்சில் தளம் மாடி, ஆந்தோலன் போராட்டம். இதில் 3 எழுதுனா போதும். 6th रोमन கின்கின் 3 के விலோம் சப்தலிக்கு, விலோம்னா ஆப்போசிட் எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹிந்தியில் கொடுத்தா ஹிந்திலே தான் நீங்கள் வந்து இது வந்து எழுதணும். மொத்தம் வந்து இதுக்கு மார்க் வந்து இங்கே 3 மார்க்கு, ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. பனானா बिकाटना, देना, लेना, कमज़ोर, मजबूत, सूर्योदय, सूर्यास्त, छोटी, बड़ी, भारी, हल्का, जल्दी, धीरे धीरे, पीछे, आगे. இந்த 8ல் வந்து ஏதாவது 3 மட்டும் எழுதுங்க. எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.